அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம இந்த வீக் வந்து டெய்லி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு மெத்தட் பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். கன்யூஸாக பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 எண்களின் விகிதம் 1:2:3 மற்றும் அவற்றின் மீ போ வான்னு வந்துச்சுனால என்னது ஹெச்சிஎஃப். 12 எனில் அந்த எண் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எல்சிஎம் கேட்டாங்கன்னா அதை வந்து கொடுத்துருக்க ரேஷியோவோட எல்சிஎம்மை டிவைட் பண்ணணும். இதே ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க ரேஷியோவோட ஹெச்சிஎஃப்பை மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இது வந்து இதோட மடங்கு, இது வந்து இதோட வகுத்தி. அதனால நம்ம வந்து இப்படி எடுக்கிறோம். ஸோ நம்ம இந்த ரூலில் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாமா 3 எண்களின் விகிதம். அப்போ முதல்ல 1x 2x 3x இதோட மீ போவா என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் 12ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன கேட்குறாங்க, அந்த எண்கள் முறையே அந்த 3 என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 1xக்கு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸ் இங்கிட்டு வச்சுட்டு 1ஐயும் 12ஐயும் டிவைட் பண்ணணும். நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1xக்கு பார்க்க போகிறோமா. இப்போ எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டா 1 × 12 அப்படின்னு வரும். நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 12. செகண்ட் பார்த்தீங்கன்னா 2x. இந்த எக்ஸ் இங்கிட்டு வச்சிட்டோம்னா 2 × 12ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 24. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3x. எக்ஸ் வேல்யூ இங்கிட்டு எடுத்துகிட்டு 3 × 12 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 36. இப்போது நம்ம எல்சிஎம் கொடுத்ததுனால எல்லாத்துக்கூடயும் பெருக்கிறோம். இதேவும் ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க ரேஷியோவோட அதை வகுத்தல் பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த 3 எண் என்ன, 12 24 36. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. அந்த 3 எண் முறையே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ கொடுத்தா இந்த மெத்தடில் தான் நம்ம போகணும். நெக்ஸ்ட் சம். The numbers are in the ratio 15:11. Their HCF is 13. Which of the following pairs can they be அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எண்கள் 15:11 இது விகிதத்திலே கொடுத்துருக்காங்க. 15:11 என்ற விகிதத்தில் உள்ள அவைகளின் மீ போ வானாலே வகுத்தி ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 13ன்னு கொடுத்துட்டாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எதுவாக இருக்க முடியும். ஹெச்சிஎஃப்னாலே அது கூட என்ன பண்ண போகிறோம், நம்ம பெருக்கல் பண்ண போகிறோம். எல்சிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வகுத்திருப்போம் ரேஷியோவோட. இப்போ ஹெச்சிஎஃப் கொடுத்ததுனால பெருக்க போகிறோம். அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது எண்கள் அப்பா சொன்னது நாங்கள் விகிதம் கொடுத்துருக்காங்களா, அது கூட நம்ம ஹெச்சிஎஃப்பாக பெருக்குவோம். இப்போ 15x நம்ம எடுத்துக்கிட்டோன்னா என்ன எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸ் இங்கிட்டு இருக்குமா விகிதம். அப்போது 15 × ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 13ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு 195 கிடைக்கும். அதுக்கடுத்து என்னது 11x. எக்ஸ் வேல்யூ இங்கிட்ட வச்சிட்டோம்னா 11 × ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13. இது ரெண்டையும் நம்மளுக்கு பெருக்கும்போது 143 கிடைக்கும் வேல்யூ. அப்போ ஆப்ஷனில் 195 143 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சா. எல்சிஎம் கேட்டால் டிவைட் பண்ணணும், ஹெச்சிஎஃப் கேட்டால் மல்டிபிள் பண்ணணும். ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா 3 எண்கள் கொடுத்துருக்காங்களா, 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அதன் மீச்சிமா 900 எனில் அவற்றின் மீ போவா யாதுன்னு கேட்குறாங்க. மீச்சிமா 900 கொடுத்துட்டாங்க. இப்போ மீ போவான்றதை கணக்கில் நம்ம எடுத்துக்க வேணாம். இது நம்ம எப்படி அடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு மீச்சிமா கொடுத்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது எல்சிஎம் கொடுத்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் இப்போ 2 கணக்கு பார்த்தோம் இதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி. நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணோம். இப்போது எல்சிஎம் கொடுத்துருக்கறதுனால நம்ம கொடுத்துருக்க ரேஷியோவோட டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 2x 3x 5x இது வந்து நம்மளுக்கு எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம்ன்றப்போ நம்ம அது கீழே போட்டு மல்டிபிள் பண்ணணும். அப்போ எப்படின்னா
x is equal to 900/2. இதே இந்த இடத்துல நம்மளுக்கு ஹச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணியிருப்போம் 2 கூட. நம்மளுக்கு எல்சிஎம் கொடுத்துட்டதுனால அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இது 2ஆல் எத்தனை தடவை அடியாகும்? 450 கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து என்னது? 3. 3ஆல் மல்டிபிள் 3 9 நம்மளுக்கு 300 கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5. 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 5 40 0 நம்மளுக்கு 180 கிடைக்கும். இப்படி நம்மளுக்கு 3 வேல்யூ கிடச்சிருக்கா? இந்த வேல்யூக்கு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இப்போ 3 வேல்யூக்கு HCF கண்டுபிடிப்போமா? நம்ம டானாவத்தல் முறையிலே போடலாம். 450 என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 450 300 180. இதை ஃபஸ்ட்டு எந்த வாய்ப்பாடால் போடலாம்? பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 நம்பரை பார்த்திங்கன்னா எல்லாமே 15 வாய்ப்பாடால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. 3 15 45. அப்போ அந்த 0 அப்படியே எழுதிடுவோம். 2 15 30 0 அப்படியே எழுதிடுவோம். இப்போ 15ல் ஒரு தடவை தான் போட முடியும். மிச்சம் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அது பக்கத்தில் போட்டு மாதிரி நம்ம டிவைடில் எடுத்தோன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். இப்போது கீழே இருக்க இந்த நம்பர் எந்த காமனான நம்பரால் டிவைட் ஆகும் பாருங்கள். எந்த 2 எடுத்துக்கலாமா? இப்போ 2 பார்த்திங்கன்னா 15 2 30 12 20 6 2 12ன்னு கிடைக்கும். இப்போ கீழே இருக்க இந்த நம்பர் ஏதாவது காமனால் டிவைட் ஆகுதா பாருங்கள். 2 எடுத்துக்கிட்டோம்னா 15 டிவைட் ஆகாது. 3 எடுத்துக்கிட்டோம்னா 10 டிவைட் ஆகாது. அந்த மாதிரி இதுக்கப்புறம் காமனாகவே நம்ம எடுக்க முடியாது. அப்போ எல்சிஎம் பொறுத்தளவுக்கு காமனாக எவ்வளோ தூரம், HCF பொறுத்தளவுக்கு காமனாக எவ்வளோ தூரம் வருதோ அதை தான் நம்ம எடுப்போம். இப்போ HCFோட நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 15 × 2ன்னு கிடச்சிருக்கு. அதை நம்ம 15 2 30. அப்போ HCF வேல்யூ என்ன? ஆப்ஷன் ஏ 30. இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம்னா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இருக்கிறத டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு HCF கண்டுபிடிச்சிருக்கோம். இதே HCF கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அது கூட மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் சம். ஏபி என்ற எண்களின் மீ போ மா சி எனில் ஏ மற்றும் பியின் மீ போ வா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 2 எண் இருக்குது. அதனால ஏவும் பியும். அதோட மீ போ மானா என்ன? எல்சிஎம். எல்சிஎம் என்னன்னு கொடுத்துட்டாங்க? சின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஏ மற்றும் பியின் HCF என்னன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இரு எண் கொடுத்துட்டாங்க, இரு எண்ணோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF என்னன்னு கேட்குறாங்க. இது இப்படி பார்க்கும்போது A × B = LCM × HCF அந்த இது உங்களுக்கு ஞாபகம் வருதா? எல்சிஎம் அண்ட் HCFோட பெருக்கல் பலன் இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போது ஏபி அப்படியே நம்ம ஏபின்னே எடுத்துக்கலாம். அதை A × Bன்னே எடுத்துக்கலாம். எல்சிஎம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? C கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேட்குறாங்க? HCF கேட்குறாங்க. அப்போது HCF கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ஏபி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது சி வந்து டிவைடில் போகுமா? அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? அவ்வளோதாங்க, HCF கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இங்கே மல்டிபிளில் இருக்குது, இங்கே போயில டிவைடில் போயிருக்கு. அதுதான் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எழுதியிருக்கோம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா AB/C ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம். The LCM of two number is 2002 and their HCF is 22. If one of the number is 154, then find the other number. ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம பார்த்துட்டு வர எல்லாமே கொஞ்சம் ஈஸியானது. ஒரு 2 ரூல் தான். எல்சிஎம்னா டிவைட் பண்ணணும், HCFனா பெருக்கணும். ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்டாங்கன்னா A × B = LCM × HCF. இப்போ பார்த்தீங்கன்னா இரு எண்களின் மீ போ மானா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 2002ன்னு சொல்லிட்டாங்க. அவற்றின் மீ பெரும் பொது காரணினாலும் மீ பெரும் பொது வகுத்தினாலும் நம்மளுக்கு HCF தான். இப்போ HCF எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 22ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண்ணும் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ஏ வந்து 154ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளை. அப்படியே ஃபார்முலா படி போடலாமா? அந்த இருக்கா? இதுபடி போட்டோன்னா ஏ 154 நம்மளுக்கு பி தெரியாதா? அப்போது எல்சிஎம்மோட வேல்யூ 2002, HCFோட வேல்யூ 22.
அப்போது நம்மளுக்கு பி மட்டும் தேவைப்படுதுன்னா இங்கிட்டு இந்த 154 இங்கிட்டு பெருக்கல் பலனில் இருக்குது. ஈக்குவல்ட்டிக்கு இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு வகுத்தல்ல போகும். 154. நம்ம 11வது வாய்ப்பாடில் அடிச்சு கொடுக்கலாமா? 2 11 22. கீழே என்ன கிடைக்கும்? ஒரு 11 11 மீத 4 இருக்கும். 4 11 44 கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம வந்து 2வது வாய்ப்பாடில் அடிச்சு கொடுத்தா 7 2 14. இது வந்து எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 1 0 0 1ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து 7 ஒரு 7 அடிச்சு கொடுத்தோன்னா நம்ம இங்கே என்ன கிடைக்கும்? ஒரு 7 கிடச்சிருக்கும். மிச்சம் 3 இருக்கும். 4 28 கிடச்சிருக்கும். 3 21 கிடச்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு வேல்யூ எப்படி கிடச்சிருக்கும்? 143 × 2ன்னு கிடச்சிருக்கும். 143 × 2 பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 286 கிடைக்கும். பியோட ஒரு எண் வந்து 154ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு எண் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 286. ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 286 ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதாங்க, எனக்கு ஈஸியாக முடிஞ்சா. இவ்வளோதாங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். நிறைய டானா மெத்தட் பார்த்துருப்போம். பெரிய 5 இலக்க எண் 4 இலக்க எண் கேட்டாங்க. ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க, மிகச்சிறிய 5 இலக்க எண் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ மிக சிறிய எண் பார்த்திங்கன்னா மிக சிறிய 5 இலக்க எண் நம்மளுக்கு 10,000 இருக்கும். இதுக்கு இன்னும் குறைவாக இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 999 இருக்கும். இதை மீப்பெரும் 5 இலக்க எண் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதாக இருக்கும். 99,999 இருக்கும். 4 இலக்க மீச்சிறிய எண் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1000 இருக்கும். இது ரெண்டுமே 4 இலக்கம். இதில் 4 இலக்கத்தில் மீச்சிறிய எண், இது 4 இலக்கத்தில் மீ பெரிய எண், இது 5 இலக்கத்தில் மிகச்சிறிய எண், இது 5 இலக்கத்தில் மிகப்பெரிய எண். இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நீங்கள் இதை விட கழிச்சிட்டா அது 4 டிஜிட்டாக மாறிடும். இதிலேருந்து ஹையராக போனால் 5 இலக்க எண்ணில் அதிகமாக போனால் என்னது 99,999 வரும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கொஞ்சம் சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.